காலையில 2 விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டர்க்கி டவலோ, இல்ல ஒரு காட்டன் டவல் நல்ல ஒரு பல்கா இருக்கக்கூடிய டவல் எடுத்துக்கோங்க. ஒரு கோல்டு வாட்டர்ல டிப் பண்ணி லைட்டா பிழிஞ்சு 4ஆ மடிச்சு வயிறுல போடுங்க. வெறும் வயித்துல தான் இத பண்ணணும். இத நீங்க டெய்லி ஒரு கோல்ட் கம்ப்ரஸ மட்டும் நம்ம போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன்ஸ் இருந்தாலோ, இல்ல ரெகுலரா உங்களுக்கு இந்த மாதிரி லீக்கேஜ் இருந்தாலோ, அத வந்து அந்த லைனிங்க கரெக்ட் பண்றதுக்கு இந்த கோல்ட் கம்ப்ரஸ் ரொம்ப எக்ஸலண்டான எஃபெக்ட்ட குடுக்கும். இந்த கோல்ட் கம்ப்ரஸோட நம்ம அஜ்வைன் ஆயில் அப்ளை பண்ணிட்டு பண்றது இன்னும் எஃபெக்டிவ். அதாவது ஒண்ணும் இல்லங்க. ஓமத்துல இருந்து அது எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட்ட அந்த ஆயில்ல நல்லெண்ணெயோட சேர்த்து நம்ம அப்ளிகேஷன் குடுத்துட்டு இந்த வெட் கம்ப்ரஸ் போடலாம். எனக்கு அந்த ஆயில்லாம் கிடைக்கலங்க. நமக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடியது கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெயும் நல்லெண்ணெயும் ஈக்குவல் ரேஷியோல எடுத்துக்கலாம். இது ஒரு 10 எம்எல் எடுக்கிறோம் அப்படின்னா, தொப்புள் சுத்தி நல்ல ஒரு மசாஜ். இதுல நல்ல ஃபிஸ்ட் மாரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கட்ட விரல் உள்ள வச்சு, மீதி 4 விரல்ல நல்லா மடக்கி ஒரு ஃபிஸ்ட் ஃபார்ம் பண்ணிப்போம். இந்த ஃபிஸ்ட்ட நீங்க ஆயில்ல வந்து நீங்க தொப்புள்ல சேர்த்துட்டு, இத நம்ம தொப்புள்ல வச்சு ஒரு கிளாக் வைஸ் ரொட்டேஷன். ஸோ அந்த தொப்புள் மேலேயே நீங்க கிளாக் வைஸா ரொட்டேட் பண்றது. அப்புறம் தொப்புள சுத்தி ஒரு கிளாக் வைஸா. ரொம்ப ப்ரெஷர் பண்ணணும்னு அவசியமே இல்ல. ஒரு ஜென்டிலான ஒரு ஃப்ரிக்ஷன மட்டும் நம்ம குடுத்தாலே போதும். இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு நீங்க இந்த மாதிரி ஃப்ரிக்ஷன் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா ஒரு ஹாட் வாட்டர் பேக் இருந்தாலோ, இல்ல இதே மாரி காட்டன் டவல பச்சை தண்ணியில நனைச்சு, அத பிழிஞ்சு 4ஆ மடிச்சு நம்ம வயிறுல போடும்போது, இது நம்மளுடைய கட்டோட ஹெல்த்த மெயின்டெயின் பண்ணும். முக்கியமா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த சிம்ப்டம்ஸ் எல்லாம் குறைச்சு, இந்த லீக்கேஜ பிரிவென்ட் பண்ணும். ஸோ அப்போ டே பை டே உங்களுடைய சிம்ப்டம்ஸ் குறைய குறைய, உங்களுடைய லீக்கேஜ் வந்து உங்களுக்கு கரெக்ட் ஆயிட்டே வருதுன்றதுக்கான அறிகுறி.